இதோ தெரிகிறதே. இந்த எண்களால் அமெரிக்க அதிபரின் உயிருக்கு மிரட்டல் வந்துள்ளதாக கூறி முன்னாள் FBI இயக்குனர் ஜேம்ஸ் கோமியை விசாரித்து வருகிறது அமெரிக்க காவல்துறை. இந்த எண்ணிற்கும் ட்ரம்பின் உயிருக்கு சம்பந்தமா? ட்ரம்பை கொலை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதா? என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம். மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அட்மிஷன் ஓபன். அப்ளை ஆன்லைன். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதில் இருந்து அமெரிக்காவில் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக உலக நாடுகளுடன் வர்த்தக போருக்கு தயாராகி வருகிறது ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்கா. மறுபுறம் உக்ரைன் ரஷ்ய போரை முடிவுக்கு கொண்டு வர முயற்சிப்பது, இந்திய பாகிஸ்தான் போருக்கு மத்தியஸ்தம் பேசியதாக கூறியது என தொடர்ந்து பொய் மூட்டைகளை அவிழ்த்து விடுகிறார் ட்ரம்ப் என்று குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இப்படி ட்ரம்பிற்கு ஆதரவாகவும் எதிராகவும் அமெரிக்காவில் சூழல் நிலவி வரும் நிலையில் ட்ரம்பை கொலை செய்ய முன்னாள் FBI அதிகாரி திட்டமிட்டுள்ளார் என்று குற்றஞ்சாட்டுகின்றனர் அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் ஆதரவாளர்கள். கடந்த 2013ஆம் ஆண்டு ஒபாமா ஆட்சியின் போது FBI இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் ஜேம்ஸ் கோமி. இவரை கடந்த 2017ஆம் ஆண்டு புதிய அதிபராக பொறுப்பேற்ற டொனால்டு ட்ரம்ப் FBI இயக்குனர் பதவியில் இருந்து நீக்கினார். அதன் பிறகு ட்ரம்ப் குறித்து விமர்சனங்களை முன்வைத்து வரும் ஜேம்ஸ் கோமி அண்மையில் போட்ட ஒரு பதிவுதான் அவரை அதிபரை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளார் என்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கியுள்ளது. அதாவது கடல் ஓடுகளை கொண்டு 8647 என்ற எண்ணை உருவாக்கி அதனை புகைப்படமாக எடுத்த ஜேம்ஸ் கோமி தனது சோசியல் மீடியாவில் பதிவிட்டார். அந்த புகைப்படத்தை கோமி இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டதை அடுத்து அது தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அவர் பதிவிட்ட அந்த பதிவில் எனது கடற்கரை நடைபயணத்தில் ஒரு குளிரோடு உருவாக்கம் என்று பதிவிட்டிருந்தார். இந்த பதிவு வைரலானவுடன் பல அதிகாரிகளும் ட்ரம்பின் ஆதரவாளர்களும் இது அதிபர் ட்ரம்பை கொல்ல அழைப்பு விடுப்பதாக தெரிகிறது என்று கூறி குற்றஞ்சாட்டி வருகின்றனர். 8647 என்று குறிப்பிட்டுள்ள இந்த பதிவில் 86 என்பது பொதுவாக அமெரிக்காவில் ஒருவரை வெளியேற்ற அல்லது அழிக்க அழைக்க ஒரு ஸ்லாங்காக பயன்படுத்தப்படுகிறது. 47 என்பது அமெரிக்காவின் 47வது அதிபரான ட்ரம்பை குறிக்கும் ஒரு குறியீடாக கருதப்படுகிறது. இவ்வாறு 2 எண்களையும் இணைப்பதன் மூலம் ட்ரம்பை படுகொலை செய்ய ஜேம்ஸ் கோமி அழைப்பு விடுத்துள்ளார் என்று கூறி ட்ரம்ப் ஆதரவாளர்கள் விமர்சித்து வருகின்றனர். மேலும் இந்த செய்தியை ட்ரம்பை வன்முறையால் அகற்றுவதற்கான ஒன்றாகவும் படுகொலை மூலம் அகற்றுவதற்கான ஒன்றாகவும் இருப்பதாக கூறி ஜேம்ஸ் கோமி எதிராக கண்டன குரல்களை எழுப்பி வருகின்றனர். இப்படிதான் போட்ட பதிவால் சர்ச்சை வெடித்தவுடன் ஜேம்ஸ் கோமி அந்த படமானது அச்சுறுத்தலாக திரிக்கப்படும் என நான் நினைக்கவில்லை என்று தெளிவுபடுத்தி தனது பதிவை நீக்கிவிட்டார். இன்று கடற்கரை நடைப்பயணத்தில் நான் பார்த்த சில ஓடுகளின் படத்தை நான் முன்பு வெளியிட்டேன். அது ஒரு அரசியல் செய்தி என்று நான் கருதினேன். சிலர் அந்த எண்களை வன்முறையுடன் தொடர்புபடுத்துவார்கள் என்பதை நான் உணரவில்லை. அது எனக்கு ஒருபோதும் தோன்றவில்லை. ஆனால் நான் எந்த வகையான வன்முறையையும் எதிர்க்கிறேன். எனவே நான் அந்த பதிவை நீக்கிவிட்டேன் என்று ஜேம்ஸ் கோமி கூறினார். இந்த நிலையில் இந்த பதிவை முதலில் பார்த்து ஷேர் செய்தது டொனால்ட் ட்ரம்பின் மகனான டொனால்டு ட்ரம்ப் ஜூனியர் தான். அவர்தான் அந்த பதிவை பார்த்து என் அப்பாவை கொலை செய்ய வேண்டும் என்று அசால்ட்டாக அழைப்பு விடுகிறார் என்று ஜேம்ஸ் கோமியை குற்றம் சாட்டினார். இதனைத் தொடர்ந்து உள்நாட்டு பாதுகாப்பு செயலாளர் கிறிஸ்டி நோயம் உட்பட ட்ரம்ப் நிர்வாக அதிகாரிகள் ஜேம்ஸ் கோமியை விசாரணைக்கு அழைத்துள்ளது. எனவே ஜேம்ஸ் கோமி போட்ட பதிவு அதனால் ஏற்பட்டுள்ள விளைவு என அமெரிக்காவில் அடுத்தடுத்து பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அட்மிஷன் ஓபன். அப்ளை ஆன்லைன். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.